ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லாம் எப்படிங்க? ஓகே, நம்ம யூத் ஒரு ட்ரெயில் இருந்துச்சு. யூத்துங்க தளபதி நடித்த யூத் இல்லை, நம்ம கருணாஸ் பையன் இருக்கார், கேங் கருணாஸ். அவர் டைரக்ட் பண்ணி அவர் நடித்ததுக்கப்புறம் அவர் டைரக்டர் மியூசிக் பை ஜி பிரகாஷ் எல்லாமே யங்ஸ்டராக பண்ணியிருக்காங்க. படத்தோட பேர் தளபதி படத்தோட பேர் தான் யூத். வரிசையாக பார்த்திங்கன்னா தளபதியோட படத்தோட பேர் எல்லா முக்காசி படத்தில் வச்சுருக்காங்க. பிரியமுடன், வாங்ஸ் மோ, பிரியமுடன் வந்து வீக் லவ் அது கதைகளைன்னு சொல்லி வீக் லவ்னு வச்சாங்க. லவ் டுடே, வாங்ஸ் மோ, இப்போ யூத். நல்லா இருக்குது பார்க்குறப்ப. இன்னொன்று தளபதி இன்றைக்கி கொடுத்த ஸ்பீச் எல்லோரும் கேட்டுருப்பீங்க தெரியும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அந்த அவர் வந்து அதை அவர் சொன்ன விதம் வந்து நார்மலாக இருந்துச்சு. பட் அது நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தோங்க வேறு மாதிரி இருக்கும். பரவாயில்ல, நல்லா இருந்துச்சு. ஓகே கைஸ், இப்போ நம்ம வீடியோ பார்க்கலாம். பார்த்துட்டு ட்ரெயிலர் இப்போ இருக்குன்னு சொல்லலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, 1 2 3 ஸ்டார்ட். உங்களுக்கு பிறந்திருக்கிறது சாதாரண குழந்தை இல்லை மேடம், கடவுளே வந்து பிறந்திருக்கிறாரு. அவனை கெட்ட பசங்களோடலாம் சேர விடாதீங்க. நீ வேணா பாரு, என் பையன் ஐயே சாவா மயிராவான். ஏய் மணிகண்ட பிஜிஎம் நல்லா இருக்கு. இனிமே உங்க கவனம் முழுக்க படிப்புல மட்டும்தான் இருக்கணும். ஆனா எனக்கு என் மைண்ட்ல ஓடுறதெல்லாம் ஒரே ஒரு விஷயம் தான், லவ் லவ் லவ். எவ்வளவோ பொண்ணுங்க பின்னாடி நான் சுத்தி இருக்கேன் மச்சான். ஆனா இப்ப ஏன் பின்னாடி 3 பொண்ணுங்க சுத்துறாளுங்களா? பார்க்க வேற சூப்பரா இருக்காளுங்க மச்சான். 3 படத்துல தனுஷ் இப்படி பண்ணாருல, எனக்கு அது ரொம்ப பிடிக்கும்டி. சிலம்பரசன் அவன் நிறைய விஷயம் ஒன்ன மாதிரியே பண்ணுவாமா. நாளை பின்ன ஒரு பொண்ணு வந்துச்சுன்னா அவன் நம்மளை மறந்துடுவான்ல. நான் என் அம்மா விட்டு வரப்போ உனக்கு அதெல்லாம் தெரியலையா? பிஜிஎம் செம்மையாக இருக்கு. 5 நிமிஷம் தான் இருக்கு, என்ன பார்க்கணுமோ பார்த்துட்டு கிளம்புங்க. 4 பேரை நீ ஒருத்தாயிடுச்சியா? ஓ, எனக்கு நீனா ரொம்ப பிடிக்கும் பிரவீன். ஆனா எனக்கு ஒன்று பிடிக்கும்ன்றது மட்டும் பத்தாது. எக்ஸ்கியூஸ் மீ, உங்க 2 பேர் நெக்ல ஏதோ இருக்கு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே கைஸ், இப்போ நம்ம பார்க்கணும் ட்ரெயிலர் செம்மையாக இருக்குது. பிஜிஎம் ஜிவி நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க பாட்டு வெளியானதுலேருந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் சாங்லேருந்து முக்கிய கல்கிலேருந்து நிறைய லவ் சாங் இல்லைங்க. பாட்டு கேட்கலாம், முக்கிய கல்கி மட்டும் தான் கேட்டாங்க. ரிப்பிக்காக கேட்டுக்கிட்டாங்க. அது நம்ம மொனவிக்கே இருப்பாங்க. அந்த பாட்டை ரிப்பிக்காக வாயிலேயே கிகிங்கு வந்துகிட்டே இருந்துச்சு. எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இன்னொன்று யங்ஸ்டருக்கு அவர் வந்து ஜிவி சப்போர்ட் பண்ணி அந்த ப்ரோமோ சேகர்லேருந்து எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. நெல்சன் நிரூப் பண்ண மாதிரி இவங்க நல்லா பண்ணியிருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இவர் ஜாகையில் பார்க்குறப்ப கணேஷ் மாதிரி இருக்குது. இவரை பார்க்குறப்ப எங்கள் பார்க்கில் சிம்பு ஃபேனாக பண்ணியிருக்காங்க பொழுது போஸ்டரில் வச்சுருக்காங்க. 3 பிள்ளை பார்த்துங்களேன், நல்லாயிருக்கும். ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் படமாக இருக்கும். 19 மார்ச் மொத்தம் 3 படம் வெளியாக வந்துருக்கு. ககன்டெங், அப்புறம் டாக்ஸிக், இந்த படம் யூத், தமிழ் சினிமாக்கு யூத். பாக்கி இப்போ இந்த டாக்ஸிக் அவுட் ஆகிடுச்சு. இப்போ இந்த 2 படம் தான். இப்போ இன்னொரு நியூஸ் வந்திருக்கு, நம்ம தளபதியோட ஜனநாயகம் மார்ச் 19 வெளியாக வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த மார்ச் 9 வந்து சர்டிஃபிகேட் இவங்க வந்து சிபிசி வந்து படத்தை பார்க்க போகிறாங்க. மேபி விக்கெண்ட் வீக் இல்லைனா 2 days 3 daysக்குள்ளே சர்டிஃபிகேட் கிடச்சிரும். மார்ச் 19 வெளியாக போக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா டாக்ஸிக் வந்து ஜூனுக்கு தள்ளி போயிடுச்சு. ஜூனுக்கு தள்ளி போகிறதுனால எல்லோரும் என்ன ரூமர் வந்துச்சுன்னா ஜூனில் தான் படம் வெளியாக போகுது. ஜூன் 22 வந்து ஜனநாயகம் வெளியாக போகுது தளபதி பிறந்தவங்க சொன்னாங்க. பட் பெரிய படம் டாக்ஸிக் அவங்க ஜூன் தள்ளி போயிட்டாங்க. மேபி 5ஆம் மாதமாக இருக்கும், இல்லைன்னா
சொன்ன மாதிரி மார்ச்சாக இருக்க வாய்ப்பு இருக்குது. நடுவில் 4 மாதம் வாய்ப்பே இல்லை எலெக்ஷனு. மார்ச்சில் இருக்க வெளியாக போக மாட்டாங்க. மேபி அரௌண்ட் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் பரமே வரப்போங்க, அது தெரிஞ்சிருச்சு. ஓகே கைஸ், ட்ரெயிலர் ரொம்ப நல்லா இருக்குது. ட்ரெயிலரை பற்றி பேசுகிறாங்க. ட்ரெயிலர் ரொம்ப நல்லா இருக்குது. கன்ஃபார்ம் மேபி இது இந்த வருஷத்தோட இன்னொரு பிளாக் பஸ்டராக ஆக போகுது. லைக் தாய் கேள்வி மாதிரி ரொம்ப நல்லா இருக்குது. அந்த ஒர்க் நல்லா இருக்குது. அவங்க புதுசாக டேரக்டர் புதுசாக பண்ணியிருக்காங்க. கிபிக் ஃபிலிம் பார்ப்போமா, தேட்டரில் போய் பார்த்துக்கான்னு தெரியும். ஓகே கைஸ், டோன்ட் ஃபர்கெட் டு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். பாய்.